எல்லாரும் கோயிலை வீடை கட்டி திறப்பாங்க, கோயிலை கட்டி திறப்பாங்க. நம்மால் திறந்துட்டு கட்டுறாரு. கோயிலை கட்டிட்டாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் சொல்ல முடியுமா என்கிட்ட கட்டி முடிக்கப்பட்டிருக்குன்னு? முதல் தளம் கட்டப்பட்டிருக்கு, மீதியெல்லாம் செட்டு தானே. செட்டு தானே, செட்டா இல்லையா? நம்ம ஐயா அவசர அவசரமாக ஓமந்தூர் ராமசாமி இது இப்போ மருத்துவமனை இருக்குது, நம்ம தாத்தா பேரில். அதை வந்து சட்டசபையை திறந்தது அப்படி தான், மேலே தோட்டா தண்ணி வச்சு செட்டு போட்டு தான் திறந்தார். அப்படித்தான் நம்மளாலும் செட்டு போட்டு தான் திறந்திருக்காரு. இனிமே தான் கட்டுவாங்க. நான் அதை முதல்ல சொன்னேன், 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திறப்பாருன்னு. அவரால் கட்டி முடிக்க முடியல, ஆனால் கட்டின வரைக்கும் வச்சு திறந்துட்டேன். அவர் நிலைமை என்ன உள்ளே போனாரா? தொட்டு தரிசிச்சாரா? அவர் ஒரு மனுஷனாவது நாட்டின் பிரதமராக நடத்த வேணாம், மனிதனாவது நடத்தினாங்களா? இந்த சனாதன தர்மம் பேசின பெருமக்கள்லாம் இப்போ எங்க? நாட்டின் முதன்மை அமைச்சருக்கே இந்த நிலைமை. அப்படியே பிரசாதத்தை லட்டை கொடுத்துக்கிட்டே வரும்போது அவரை தாண்டி போய் நீ ஆதித்யநாத் யோகி கொடுக்குற அப்படின்னா பார்த்துக்குங்க, எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் நீ இழிமகன் தான். நாட்டின் முதல் குடிமகளாவே ஆயிட்டாலும் நீ பழங்குடி தான், நீ வந்து விதவை தான். உன்னை கோயிலுக்குள்ள விட மாட்டான், உன்னை பாராளுமன்ற கட்டடம் திறக்க கூப்பிட மாட்டான். நாட்டின் முதல் குடிமகனாக இருந்து ராம்நாத் கோவிந்துக்கு நிலைமை என்ன? கோயிலுக்குள்ள போனாரா? மரத்து நிழல்ல இருந்து தானே யாகம் வளர்த்துட்டு போனாரு. அப்புறம் இந்தியாவின் முதல் குடிமகனுக்கே தீண்டாம இருக்குன்னா நான்லாம் ஏமாத்திரம்ங்க. என்னங்க அது கொடுமை? சகோதரத்துவம், சமத்துவம், வேற்றுமையில் ஒற்றுமையெல்லாம் எவ்வளவு வெற்று வார்த்தை பத்தியில. இது சனாதன தர்மமா கர்மமா? அவ்வளவு பெரிய ஒருத்தர் வச்சுக்கிறோம், நமக்கு பிடிக்குது பிடிக்கல, நாட்டின் முதன்மை அமைச்சர், இவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கிறவரே நீ அவ்வளவு அவமதிக்கிற. ஒரு 10 ஆண்டு ஆட்சி செய்த பிரதமர் மக்கள்கிட்ட தானே வந்து பார்க்கணும். கோயிலா போய் கும்பிட்டு இருக்காரு. எப்படி அந்த சாமியெல்லாம் ஓட்டு போட போகுது? அதுவா பூ தேஜன்ட்டு இல்லை, என்ன கதை இது? இது என்ன சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. நான் கேட்குறேன், மோடி கிட்ட ராமேஸ்வரம் கோயிலுக்கு வந்தீங்க, தனுஷ்கோடியில் போனீங்க, அங்கே ராமர் வந்து நின்னாரு, தண்ணி குடித்தார், அங்கெல்லாம் அந்த தீர்த்தம் இருக்குங்கிறீங்க, அங்கே ராமர் பாதை இருக்குங்கிறீங்க. ஸ்ரீரங்கத்துக்கு போகிறீங்க, நேராக அயோத்திக்கு போகிறீங்க. இத்தனை கோயில் எங்கள் முருகன் கோயிலுக்கு ஒரு கோயிலுக்கு கூட வர மாட்டீங்களே. திருச்செந்தூருக்கு வந்திருக்கலாம், பழனிக்கு போயிருக்கலாம்ல. அவன் இந்து கடவுள் இல்லையா? அவன் உங்கள் பிஜேபி ஆள் ப்ராப்பர்ட்டி இல்லை, அவன் அது ஏன் ப்ராப்பர்ட்டி ஆயிடுச்சு? அதானே பிரச்சனை. இது சொல்லுங்களேன் ஒருத்தர் ஏன் போல அவரு அவசர அவசரமா நாளைக்கு கத்திரா வந்து கும்பிட்டு போப்பான்னு கூட சொல்லுவாங்க. என்னவோ ஒண்ணு. 60 வயசுக்கு கடந்தவங்க 6 படை வீடுகளுக்கு வந்து கூட்டு செல்லக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து அறிவிக்க போறோம்னு இது மாதிரி கொண்டு வரலாமே. இல்லந்தேடி கல்வி, இல்லந்தேடி மருத்துவம் மாதிரி. இல்லந்தேடி 6 படை வீட்டு சாமியில் 6 படை முருகனை கொண்டு போய் இருந்த இடத்துல கும்பிட வரலாமே. ஏங்க, மக்களை பற்றி சிந்திக்கிறவனுக்கு இதெல்லாம் எதுக்குங்க? நாங்கள் தான் போய் கும்பிடுறோமே, வழிபாடு கும்பிடுறோம். நடக்க முடியலன்னா இந்த இது இருக்க அது தோழி மாதிரி வச்சு தூக்கிட்டு போய் கும்பிட வைக்கிறோம், வீட்டில இருந்து கும்பிடுறோம். எல்லார் வீட்டு பூஜையிலையும் முருகன் இருக்கிறான்ல. சொல்லுங்க, இப்போ என் வீட்டு பூஜையில எல்லாரும் இருக்கிறாங்க. எங்க மாயோன் இருக்கிறாரு, சிவன் இருக்கிறாரு, என் குலதெய்வம் வீரமாகாளி இருக்குது, முருகன் இருக்கிறாரு, மீனாட்சி அம்மன் இருக்குது. என் மனைவிக்கு மீனாட்சி அம்மன் பிடிக்குது, அதனால மீனாட்சியை வச்சு கும்பிடுது. எல்லாரும் தான் இருக்கிறாங்க. இப்போ கோயில் இருக்கிற கடவுளுக்கு தான் சக்தி இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, அந்த தெய்வத்துக்கு ஆற்றல் இருக்குன்னா, எல்லா வீடுகளையும் பூஜை அறை எதுக்குன்னு கேட்டா பதில் வச்சிருக்கீங்களா? எடுத்துருவீல? கோயில் இருக்க போய் கும்பிட்டாதான் அருள் கிடைக்கும். அதுதான் இப்போ அங்கே இங்கே இருக்கிற சாமிக்கு ஆற்றல்னா பூஜை அறை அதுக்கு எடுத்துடலாம்ல, நேரம் அங்கே போய் கும்பிட்டுக்கலாம்ல. ஆனால் நீங்கள் சொல்றீங்க தூணில் இருப்பார், துரும்பில் இருப்பார், எங்கே இருக்கிறாரு அப்படின்னா என் வீட்டு பூஜை அறையிலையும் முருகன் இருக்கான்ல. இதெல்லாம் ஒரு திட்டமாங்க. 60 வயசுக்கு மேலான இலவசம். அப்போ ஐயா ஸ்டாலினை கூட்டி போவீங்களா? என்ன சிரிக்கிறீங்க? கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க. அண்ணன் சேகர் பாபுக்கு போடுங்க, யார்டா இருக்கு துறைட்ட செல்ற நம்பர் எங்க இருக்கடா? ஐயா ஸ்டாலினை கூட்டிட்டு போவியானே அப்படின்னு கேட்போம். 60 வயசுக்கு இதெல்லாம் ஒரு நலத்திட்டமாங்க. கேட்டாங்களா 60 வயசு எங்க பெரியவர்கள்லாம், தயவு செய்து எங்களை வந்து முருகன் கோயிலுக்கு வழிபடுறதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் போடுங்க.
ரஜினிகாந்த் பொண்ணு ஒரு நாள் பேசும்போது எங்க அப்பா சங்கி கிடையாது, சங்கின்னு சொல்லும் போது எங்களுக்கு இதா இருக்கு அப்படி மாதிரி இருக்கு. தங்கச்சிக்கு சொல்றேன், இப்ப சங்கின்னு சொல்றது அவ்வளவு இழி சொல்லு இல்லையே. சங்கினா நீ ஆதரவாளர் அப்படிங்கிறது இல்லைன்னா அதுக்கு வருத்தப்பட வேண்டியதில்லை. நான் தங்கச்சி ஐஸ்வர்யாவுக்கு சொல்றேன், அது வந்து அது தேவைப்படவில்லை, தேவையில்லை. நீங்க இப்போ என்னை எவ்வளோ விமர்சிக்கிறாங்க, அது இல்லை. ஒருத்தர் சொல்றாரு உங்க மீது வைக்கப்படுற விமர்சனம் உண்மை இல்லைன்னா நீ கோபப்பட தேவையில்லைன்றான். எது கோபப்படுற? அம்பாட் பேசிட்டு போறேன், அதுல என்ன இருக்கு? அவர் சங்கி இல்லை இல்லை அவருக்கு தெரியுமா, போக வேண்டியது என்ன, போக வேண்டியது என்ன? அதனால அவரே சொன்னார்ல, வள்ளுவரை நீ என்னதான் காவி போட்டாலும் அவரை மாற்ற முடியாதுன்னு சொன்னது அவர் தான், அது அவர் தான். ஐயா ரஜினிகாந்த் சொல்லியிருக்காங்க. அதனால அதுக்கெல்லாம் வருத்தப்பட வேண்டியதில்லை. அவர் ஆதரவர், அவருக்கு விருப்பங்க. நான் சொல்லுவேன், அவருக்கு இமயமலைக்கு போக பிடிக்குது, போறாரு. அவருக்கு மோடி நண்பர், ஆதித்யநாத் யோகி நண்பர், அவர் கூப்பிட்டா போவார். அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. துக்ளக்கு விழாவை கூப்பிட்டாலும் போறாரு, ஐயா கருணாநிதி விழாவை கூப்பிட்டாலும் போறாருல்ல. அப்படித்தான் பார்க்கணும். ஒரு கலைஞனை வந்து நீங்க அவரை சுதந்திரமா எல்லா கலைஞர்களையும் விடணுமே ஒழிய உங்க விருப்பு வெறுப்புக்கு பொருத்தி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, அது தேவையற்றது. அதனால தங்கச்சிக்கு நான் சொல்றேன், சங்கின்னு சொன்னா சொல்லிட்டு இருந்துட்டு போறான், அதனால என்ன இருக்கு? அது அவ்வளவு பெரிய ஒரு தகாத வார்த்தை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.